ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம். ரவையை வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேலை தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவையும் 1.5 கப்பு பால் எடுத்திருக்கேன். நல்ல நைஸ் ரவையாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஜாமுன் ரொம்ப நல்லாயிருக்கும். நைஸ் ரவையாக இல்லைன்னா நீங்கள் இதை நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. ரவை வறுப்பட்டு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம பாலை சேர்த்துப்போம். பால் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை பால் எல்லாத்தையும் உள்வாங்கி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த மாவை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஷேப் பண்ணுறது நல்லா சாஃப்டாக இருக்கும், கிராக்ஸ் இல்லாமல். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து லைட்டாக அதை நம்ம விரிச்சுப்போம். நான் இந்த மாதிரி குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக ஷேப்பாக பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். விரிச்ச மாவில் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்கள் ஸ்கொயராக இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை சரியானதாக இருக்கும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா அப்பீலிங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு இதை கொதிக்க விடுங்க. கம்பி பதெல்லாம் தேவையில்லை. சக்கரை கரைஞ்சி லைட்டாக திக்காக இருந்தால் போதும். இப்போ ஜாமுனை வறுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கலர் மாற தேவையில்லை. லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்தோடனே இதை நம்ம எடுத்துடலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் இதை சேர்த்துக்கலாம். இது குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் சுகர் சிரப் ரவைக்குள்ளே இறங்கி நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரவை ஜாமுன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சுகர் சிரப் சேர்த்து போடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.